ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஜெயலலிதா இன்று முதலமைச்சராக பதவியேற்பு. அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்த பிறகே ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தகவல். தமிழகம் முழுவதும் 114 நடுவங்களில் காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வு. 1.5 லட்சம் பேர் பங்கேற்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 70 அடியாக சரிவு. தரமற்ற உணவுப் பொருளை வாங்கிய பயனாளிகளுக்கு இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை. ராம்விலாஸ் பாஸ்வான் தகவல். கள்ளக்குறிச்சி அருகே சரக்குந்தும் மூடுந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 17 பேர் காயம். புதிய வருமான வரி படிவம் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும் என நிதி அமைச்சகம் தகவல். ஆந்திராவின் மின் உற்பத்திக்காக 2500 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க பன்னாட்டு நிதியம் ஒப்புதல். கையகப்படுத்தப்படும் நிலத்துக்கு 5 மடங்கு இழப்பீடு வழங்கப்படும் என மகாராஷ்டிர அரசு அறிவிப்பு. மாவோயிஸ்டாக இருப்பதால் மட்டுமே ஒருவரை கைது செய்ய முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.